சிசிடிவி கேமரா இல்லாம வேணா இருக்கலாம் செல்லம். ஆனா இந்த கேமரா இருக்கு. இதுல நீ செஞ்ச கிரைம் ரொம்ப டீட்டெயிலா ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம் பாரு. நட்சத்திர வைக்கப்படுற மாதிரி இந்த ரிஹர்சல் கூட ஒரு ஸ்வீட் மெமரி தான். அது இந்த கேமரால கேப்சர் பண்றோம். எப்படி கேப்சர் பண்றேன் பாரு. இத காட்டினதுக்கு அப்புறம் மாமா எப்படி நம்பாம இருக்காருன்னு நானும் பாக்குறேன். வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ். ஆஹா இல்ல, மாமாவை உங்க அம்மா எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு நானும் ஒரு தடவை பாக்குறேன். சரி, மாமா கிட்ட அத்தை எப்படி பேசி சமாளிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். போலீஸை எப்படி தசை திருப்புறாங்கன்னு நானும் பாக்குறேன். சரியா? நோ சரி, வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த வீடியோ டெலீட் பண்ணிடு. நீ என்ன சொன்னாலும் நான் அதை செய்றேன். வீடியோ டெலீட் பண்ண அடுத்த நிமிஷமே உன் பிளான் ஆரம்பிச்சிருவ. நோ, நீ ஒரு பாம்பு நக்ஷு. சரி, டெலீட் பண்ண வேண்டாம். ஆனா இந்த வீடியோவை டாடி கிட்ட போலீஸ் கிட்ட மட்டும் காட்டாத ப்ளீஸ். அதுக்கு நீ என்ன சொன்னாலும் நான் செய்றேன். ப்ளீஸ் சரி. நிஜமா செய்வியா? செய்றேன். அப்படின்னா இன்னையில இருந்து முழுசா என் பொண்டாட்டியா மாறினா மாதிரி நீ நடிக்கணும். நான் என்ன சொன்னாலும் நீ மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதாவது உன் பொண்டாட்டி மாதிரி நடிக்கணும் அதானே? பெட்ரூம் குள்ளேயும் பொண்டாட்டி மாதிரி நடின்னு சொல்ற மோசமான ஆளு நான் இல்ல. நடிக்கிற வரைக்கும் தான். ஆனா அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? நீ அப்படி நடிக்கும் போது இப்படியே இருந்தா நல்லா இருக்குமோங்கிற ஒரு யோசனை உனக்குள்ள வருங்கிறது என் பேராசை. ஞாபகம் வச்சுக்கோ, இந்த நிமிஷத்துல இருந்து நான் கிழிச்ச கோட்டை தாண்டாத ஒரு பொண்டாட்டி நீ. இந்த வீடியோ இருக்கிறதுனால தான் நீ இப்படி நடிக்கிறேன்னு உங்க அம்மாவோட சேர்த்து வேற யார்கிட்டயாவது சொல்லலாம்னு நினைச்ச, அந்த அடுத்த நிமிஷமே இந்த வீடியோ போலீஸ் கிட்ட இருக்கும். இவனும் இவங்க அக்கா பூமியோட சங்கார்த்தமே எனக்கு வேணான்னு சொல்றேன். ககன் மாமா தான் என்ன வெறுக்கிறாரே. அந்த வெறுப்பு கொஞ்சம் அதிகமாகி என் தம்பி மேல கோவமா மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா ஆனா அத்தை ஏன் எதுவுமே பேசல? சிவாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பும் போது எதனால அவங்க தடுக்க முயற்சி பண்ணவே இல்லை? குறைஞ்சபட்சம் என்னை பார்க்கறதுக்கு கூட அவங்க ஏன் ஸ்டேஷனுக்கு வரல? ஏன் இப்படி பண்ணீங்கன்னு நான் அத்தை கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். எப்படியாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன பண்றது? எப்படி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது? இப்ப என்ன பண்றது? ஏய், என்ன தைரியம் உனக்கு? உன் மேல நான் காட்டின இறக்கத்தை நீ யூஸ் பண்ணிக்கலான்னு பாக்குறியா பூமி? நீ யாருக்கு போன் பண்ண பார்த்த? உண்மையை சொல்லு, யாருக்கு போன் பண்ண? சார், கேப் கழட்டியா? சார், கேப் கழட்டியா? உன் போன் தானே இது? இந்த பொண்ணை காவல் காக்காம தூங்கிக்கிட்டு இருக்க பேவகூஃப். கொஞ்சம் கூட தூங்காம இருக்கிற இந்த பொண்ணு உன் போனை எடுத்து டயல் பண்ணின்னு இருக்கா. இதான் நீ டியூட்டி பாக்குற லட்சணமா? சாரி சார். கிளம்பு. ஏண்டா
என் வீட்லயே வளர்ந்து என் வீட்டு உப்பையே சாப்பிட்டு என் பொண்ணையே பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு ஆம்பளை ஆயிட்டியாடா? அது வந்து அத்தை. சரி அத்தை, நான் பண்ணது தப்பு தான். சாரி. சரி, நடந்தது ஏதோ நடந்துருச்சு. இனி எப்பவும் இந்த மாதிரி நடந்துக்காத. ஏன் சொல்றேன்னா, இப்ப மன்னிச்ச மாதிரியே ஒவ்வொரு வாட்டியும் என்னால உன்னை மன்னிக்க முடியாது. உன்னை கொன்னாலும் கொன்னுடுவேன். சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சு அத்தை. குட். எங்க அந்த கேமராவை கொடு. சரி அத்தை. இந்த கேமரா தானா? இந்த கேமராவை காட்டிதான் என் பொண்ணு அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினியா நீ? இந்த கேமரா தானே உனக்கு அவ்வளோ தைரியத்தை கொடுத்தது? அத்தை, அத்தை அந்த கேமராவை கொடுங்க அத்தை. அட, ஓ. அத்தை, மாமா, நீ என்ன சொல்றியோ நான் அப்படியே செய்யறேன் மாமா. ப்ளீஸ் மாமா, அந்த வீடியோவை டாடி கிட்ட காட்டாதீங்க. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் செய்யறேன் மாமா. எப்பா எப்பா எப்பா, தம்பி தம்பி, நான் வயசுல பெரியவப்பா, உன் கால்ல எல்லாம் விழ முடியாது. இத கால நினைச்சுக்கோ. என்ன இந்த கிரைம் சீன்குள்ள எல்லாம் இழுத்து விடாத, சரியா? ஏய், சீ, நிறுத்துங்க. இந்த நேத்து பிறந்த காலங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. விடுங்க. ஏந்திரி பேபி, ஏந்திரி மேல. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல மம்மி. ஜெயிலுக்கு போறது நான் தானே. மானம் போய் கல்யாணம் ஆகாமலே போய் சேர்ந்துருவேன் போல இருக்கே. நீங்க எப்படியோ போய் தொலைங்க. ஆனா இவங்கிட்ட எல்லாம் போய் கெஞ்சாதீங்க. அத்தை ரொம்ப கரெக்டா சொல்லிட்டாங்க. நீங்க யாரும் கஷ்டப்பட்டு சாக வேண்டாம். இப்போ இந்த வீடியோவை நான் அப்படியே போய் மாமா கிட்ட காட்ட போறேன். உங்க உண்மையான முகம் வெளில வந்ததுக்கு அப்புறம் மாமாவே உங்க 3 பேரையும் காலி பண்ணிடுவாரு. தம்பி தம்பி தம்பி, மாமா மாமா மாமா, தம்பி தம்பி, மாமா தம்பி, மாமா ப்ளீஸ் மாமா, தம்பி தம்பி, மாமா ப்ளீஸ். தம்பி. என்னடா என்ன? இப்போ உனக்கு என்னதான் வேணும்? கொஞ்சம் உங்க டோனை குறைச்சிட்டு கேட்டா சொல்றேன் அத்தை. இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்களுக்குள்ள குற்ற உணர்ச்சி ஏற்படணும். நான் சொல்றத நீங்க கேட்கணும்.